சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும் இது என்ன கிரக மயிராடா? நமக்கு தான் அப்படி நடக்கணுமா? இல்லை எப்பவும் இல்லாம இப்பதான் கொஞ்சம் எந்திரிச்சு நல்லா வந்துகிட்டு இருக்கான். இப்படி விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இன்னைக்கு சுதந்திர தினம். ஸோ முதல்ல எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வீடியோவில் பார்க்க போறது வந்து ஒன்று இன்னைக்கான இண்டிபெண்டன்ஸ் டே, அதாவது குறிப்பா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் கொடியேற்றக்கூடிய முதல் இண்டிபெண்டன்ஸ் டே. அது எப்படி இருந்துச்சுன்னு நாம சொல்றதை விட தாவைக்காரங்க சொல்றா பயங்கரமா இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம மாண்புமிகு திரிஷா அவர்கள் வந்து வந்திருக்காங்க, குறிப்பா அந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அந்த இதுக்கு கலந்துக்கிறதுக்காக. இதை வச்சு எந்தெந்த மாதிரியான ஒரு சினாரியோலாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்றதையுமே இந்த வீடியோல பார்ப்போம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த குந்தாணி மாதிரி ஒருத்தன் வருவான் பாத்தீங்களா, சவுப்பு சட்டை போட்டுக்கிட்டு தாவே காக்காரன்னு சொல்லிட்டு, அவனுக்கு சரியான செமத்தியான அடி கொடுத்துருக்கானுங்க. குறிப்பா விஷால் படம் பார்க்க போய், அதாவது மகுடம்னு சொல்லி ஒரு படம் பார்க்க போய் அங்க போய் அடி வாங்கிட்டு வந்திருப்பான். சோ அது என்னன்றதை பார்ப்போம். சோ அது மட்டும் கிடையாது, தாவேக்கா நிர்வாகி அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண், நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல பேசிட்டு இருக்கோம், இதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்துச்சு. அதே மாதிரி மறுபடியும் பாத்தீங்கன்னா தாவேக்கா நிர்வாகி இருக்கக்கூடிய, அதாவது பெண் நிர்வாகி இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு மறுபடியும் அது வந்து அது வேற பொண்ணு, இது வேற பெண் நிர்வாகி, இவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பாலியல் டார்ச்சர் கொடுத்து வச்சிருக்காங்க. அது என்னன்றதை பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, இப்ப ரீசெண்டா நைனார் இருக்காருல்ல, சோ அவரு விஜய் அவர்களை குறித்து ரொம்ப ஒரு மாதிரி தவறான சர்ச்சையான பேச்சு ஒண்ணு பேசியிருக்காரு. அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆள் வந்தாச்சுன்ற மாதிரி, அடுத்த கைதுக்கு ஆள் வந்தாச்சுன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, தாவேக்கா நிர்வாகியா இருக்கக்கூடிய, தாவேக்கா பெண் நிர்வாகியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பாலியல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. குறிப்பா அதுல இருக்கக்கூடிய தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, அவரு இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு அந்த பொண்ணு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்கா வந்து கம்ப்ளைண்ட் இது பண்ணிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர் சந்திப்புலையுமே நடத்தியிருக்காங்க. அவங்களும் அதுல வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ரொம்ப என்னை டார்ச்சர் பண்றாங்க, போனையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த பொண்ணு வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க. வந்து தாவைக்கால மாவட்ட செயற்குழுவா இருக்கிறேன். நான் ரசிகர் மன்றத்துல இருந்து, நான் விஜயண்ணாவோட தீவிர ரசிகை. நான் ரசிகர் மன்றத்துல இருந்து விஜய் மக்கள் இயக்கத்துல, அதுக்கப்புறம் தாவைக்கா ஒரு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நான் பொறுப்புல இருக்கிறேன். தாவைக்கா மாவட்ட செயற்குழுவா நான் இருக்கிறேன். நான் வந்து நிவாஸ்கண்ண நகர செயலாளர் ஆறுமுகநேரி, அவர் மூலியமா எனக்கு பிரைட்டரை தெரியும், பிரைட்டர் மூலியமா மனவைரவு சொல்ல தெரியும். இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னைய ஒரு பொறுப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்னைய ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. வாட்ஸ்அப்ல கால் பண்றது, வீடியோ கால் பண்றது. தவறுதலா நான் வந்து ஒரு கால்பட்டினம் பைபாஸ் ரோட்ல நான் வந்து நிர்வாணமா நின்னு சொல்லி என்னை தாவைக்கா துண்டு போட்டு, அதுல நான் வந்து ஒரு அமைச்சர்கிட்ட இதை பத்தி சொன்னேன் அப்படின்னு சொல்லி, எந்த அமைச்சர்னு கேட்டா நீர்வளத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? நம்ம ஈட்டுட்டு போவார்ல, அதே அமைச்சர் தான் நம்ம புஷியானந்த் அவர்கள் இருக்கார்ல, அவரை வந்து அவர்கிட்ட நான் இதை சொன்னதாகவும் அதை அவர் கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு இப்ப இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் வந்து அமைச்சர்கிட்ட கூறும்போது அமைச்சர் இதை வந்து செவி சாய்க்கவில்லை. நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட நான் பேசினேன். என்ன எல்லா விஷயத்துக்கும் நம்ம அமைச்சர் மாற்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா வக்கீல்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சு, அதாவது அரசு வக்கீல வந்து நியமனம் பண்றதுக்கான ஒரு இதுக்கு 20 லட்சம் 15 லட்சம் சொல்லி அதுலயும் பாத்தீங்கன்னா இவர் பேர் தான் அடிபட்ட மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இவர் பேர் தான் அடிபடுதுன்னா, வரிசையில எல்லா விஷயத்துக்கும் இவர்தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் இவர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அமைச்சர் அவர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன், நான் அமைச்சர் அவர்கிட்ட தான் பேசியிருக்கேன்ற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இவர் தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு. நல்லா வசமா ஒரு நாள் மாட்ட போறாரு. அதான் நடக்க போகுது மக்களே. எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. உண்மையிலே சொல்றேன், சுதந்திர தினத்துல கூட ஒரு பெண்ணுக்கு என்ன சொல்றது, சுதந்திரம் கிடையாது. ஆமா, பாதுகாப்பும் கிடையாது, சுதந்திரமும் கிடையாது. அந்த மாதிரி நிலைமை தான் ஓடிட்டு இருக்கு. குறிப்பா இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிக்கே, அந்த நிர்வாகிகள் அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கே, அந்த கட்சியினரால வந்து பிரச்சனை அப்படின்னா
அப்ப அந்த கட்சி எப்படி இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியல. இத தலைமை தலையிட்டு அதுல என்ன பிரச்சனை என்ன ஏதுன்றத பார்த்து சரி செய்யணும். அதுதான் அவங்க முக்கியம். சோ அடுத்து இன்னொரு விஷயம், நம்ம விஜய் அவர்கள் வந்து நிறைய இடத்துல பேசிட்டு இருப்பாரு. சிஎம் அவர்கள் என்ன சொல்ல, மக்களுடைய வரி பணத்தை வந்து எதுலையும் எடுக்க மாட்டேன் தொட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இப்ப நிறைய இடங்களை பார்க்கும்போது குறிப்பா இவர் இப்ப ரீசெண்டா ஒரு வெற்றி தமிழகம் சொல்லி ஒரு இது கொண்டு வந்தாரு. 1 லட்சம் கோடி வந்து நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோன்றது அத முழுக்க எப்படி ரோட்ல போகும்போது இங்கிட்டு பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் போஸ்டரா போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. இதுதானே சார் நீங்க வந்து நாங்க வந்து வந்தோம்னா மக்களோட வரி பணத்தை எடுக்க மாட்டோம்னு சொல்லி அனாவசியமா எதையும் செலவு பண்ண மாட்டேன்னு சொன்னது. நீங்க கொண்டு வந்திருக்கீங்கன்றது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சாதான். அது எதுக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? இதை கேட்ட அனைத்து சொல்லுவானுங்க, அப்படி அடிச்சு ஒட்டாதான்பா மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு என்ன தெரியணும்? மக்களுக்கு வேலை வாய்ப்பு நீங்க கொடுக்கணும், மக்களுக்கான தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணணும். அதை பண்ணீங்கனாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். குறிப்பா இப்ப எல்லாருமே மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சோசியல் மீடியால இருக்காங்க. ஒரு சின்னதா ஒரு போஸ்ட் போட்டாலே எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு விட்டுருது. அதுக்கு நீங்க வந்து வெளிப்படையா இதே மாதிரிதான் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அந்த 200 யூனிட் கொடுத்தாங்களா? ஆனா கொடுத்தோம் அப்படின்றத போஸ்டர் அடிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் என்ன சொல்றது, அந்த அதுக்கு பேர் என்ன சொல்றது, பஸ் ஸ்டாண்டு, அது ஃபுல்லா அந்த பஸ் ஸ்டாப் ஃபுல்லா விஜய் அவர்களோட போட்டோ, அவர் வந்து என்ன கொண்டு வந்தார் அப்படின்றத தான் போட்டு காட்டிட்டு இருக்கானுங்க. ஏன் இது எல்லாமே யாரோட பணம்? நாம கொடுக்கக்கூடிய வரி பணம் தான். நாங்க கொடுக்கக்கூடிய வரி பணத்துல நீங்க இந்த அளவுக்கு போட்டு விளம்பரம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க விளம்பரம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல என்ன சொல்லியிருக்கீங்களோ அது இன்னும் பண்ணவே இல்லைன்றதுதான் இப்ப நிதர்சனமான உண்மை. இதுல தொடமாட்டேன் தொட்டா விடமாட்டேன்லாம் பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. இப்ப வரைக்கும் எத்தனை பேர் மாட்டியிருக்காங்க, அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுத்தாங்களான்னு கேட்டா அதுவும் தெரியல. இப்ப ரீசெண்டா ஒருத்தவர் கையுங்களமா மாட்டினாரு. அவர் இப்போ வைஃபும் பக்கத்துல தான் இருக்காங்க, அவங்க தான் அந்த பணத்தெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. இப்ப அவரை வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டு அவங்க வைஃப கட்சியில சேர்த்து இவருக்கு என்ன பொறுப்பு இருந்துச்சோ அதை விட பெரிய பொறுப்பா கொடுத்து விட்டாங்க. ஐயாப்பா இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்கு அப்படின்ற மாதிரிதான் பொறுப்பு நிறைய இது பண்ணுட்டு இப்படி தாங்க போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வைஷாலி அவர்கள் அவங்களுக்கு உண்மையில சொல்ல மன உளைச்சலை ஆக்கி விட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம், இவங்க வந்து தாவேக்கா இவங்க கிடையாது, வெறும் முழுக்க தற்குறிகள். ஏன்னா ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து கீழே வந்து கடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க, வந்து பயங்கரமா ரொம்ப கேவலமா பேசுவானுங்க. அதே விஷயத்தான் இப்ப வைஷாலி அவங்களுக்கு நடந்திருக்கு. அவங்க என்ன பேசுனாங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு தாவேக்காரவங்க தான். அவங்க இந்த மாதிரி எல்லாம் தப்பு இது பண்ணிட்டு இருக்காங்க சார். அதாவது மின் கட்டணம் வந்து இவ்வளவு உயர்ந்திருக்கு, நம்மளாலே கட்ட முடியலையே, ரொம்ப சாதாரணமான பாமர மக்கள் எப்படி கட்டுவாங்க? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே நீங்க விடுங்க. நீங்க 200 யூனிட் கொண்டு வரீங்கன்னு சொல்றீங்களா, அது கூட வேணாம் சார். ஏன்னா 200 யூனிட் கொண்டு வர்றோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு அதிகமா போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நாங்க கட்டினதே 37,000 ரூபாய் பில்லு வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நாங்க கட்டலன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதைதான் எடுத்துக்கிட்டு சரி நம்மளே இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னா கஷ்டப்படுற குடும்பத்துல அவங்க எவ்வளவு இது பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் நினைச்சு ஒரு பெருந்தன்மையா ஒரு பொதுவா தான் அந்த விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு பயங்கரமா கெட்ட வார்த்தையில அது இப்ப அவங்க மறுபடியும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, நாங்க வந்து எந்த ஒரு கட்சி சார்ந்தவங்களும் இல்ல, எந்த கட்சியுமே சார்ந்து நாங்க இதை பத்தி சொல்லல, பொதுவா ஒரு மக்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுவாங்கன்னு தான் நாங்க சொல்லியிருந்தோம். நீங்க இந்த மாதிரி அனாவசியமான அது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி தப்பா எழுதுறாங்க, ரொம்ப கேவலமா இது பண்றானுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒரு தாவேக்காக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னா தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணாதவங்களுக்கு எந்த நிலைமைக்கு ஆக்குவாயின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ரூட் மாஃபியாவும் இந்த அதுல சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இருக்குல்ல, இவனுக்கு எந்த மாதிரி பண்ணுவானுங்கன்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம இன்னைக்கான சுதந்திர தினத்துக்கு மதிப்பிற்குரிய திரிஷா அவர்களும் கலந்துருக்காங்க. இதுல எந்தெந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இப்ப நாம அவங்க வந்து ஏயா தேவையில்லாம அவர் ஒரு பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, இது ஏன் சும்மா வந்து குறுக்கால வந்து விளம்பரம் மாதிரி வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருந்தா நாம மட்டும் கிடையாது, தாவேக்காரங்களும் அதே நிலைமையில தான் இருக்காங்க. என்னென்ன மாதிரி எழுதி வச்சிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. ஒண்ணு, அதாவது 75 வருஷம் அந்த கட்சியவே நாங்க வந்து சின்ன பண்ண மாதிரி நாசமாக்கி என்னென்னவோ பண்ணிட்டோம், இந்த ஒண்ணும் பண்ண முடியலையே, அதாவது திரிஷாவை ஒண்ணும் பண்ண முடியலையே, நாங்க என்னதான் பண்றதுன்னு சொல்லி புலம்புறாங்க. 75 வருஷம் கட்சி பிடிச்சாங்க, இந்த அம்மா ஒண்ணும் பண்ண முடியலையா? உண்மையிலே சொல்றேன், இந்த அம்மாக்கு தான் இந்த கட்சியில பயங்கரமான பவர். விஜய்க்கு அடுத்தபடி எந்த அமைச்சருக்கும் அந்த அளவுக்கு பவர் இருக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா இந்த அம்மாக்கு பயங்கரமான பவர். ஏன்னா
சுதந்திர தினம் கூட கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுல அவங்க அம்மா அப்பா உட்கார வச்சிருக்காரு வேற விஷயம். அதுல இந்த அம்மா முன்வரிசையில வந்து முதல்ல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா எவ்வளவு பவரான விஷயம். ஏன்னா அந்த இடத்துல அமைச்சர் உட்காரல, வேற அவங்களுக்கு வேண்டியவங்க யாருமே உட்காரல. ஆனா உட்கார்ந்து அந்த 3 பேரையும் பாருங்க, பயங்கரமா இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்கானுங்க, இது ஏற்கனவே இவங்க வந்து டிசைட் பண்ணி வந்தாங்களான்றது வந்து எனக்கு கன்ஃபியூஷன். ஏன்னா எஸ் சந்திரசேகர் இருக்கார்ல, அவரு வெள்ளை ட்ரெஸ், அதாவது விஜய் அவர்களோட அம்மா அவர்கள் பச்சை, இந்த அம்மா காவி ட்ரெஸ்ஸா. எனக்கு தெரியலைங்க, இது என்னத்த சொல்ல வரீங்க நீங்க? அதாவது தேசிய ஒருமைப்பாடு பாத்தீங்கன்னா மூவர்ண கொடியை வந்து இவங்க வந்து பிரசன்ட் பண்றாங்களாம். என்னங்க இது என்ன அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு முழுக்க சொல்றேன். அதாவது இன்னைக்கான நியூஸ் மீடியா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா காலையில இருந்து அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் முழுக்க திரிசா மேலதான் போக்கஸ். திரிசாக்கு வந்து வந்த இம்பார்ட்டன்டான கால் எது? திரிசாக்கு வந்து இம்பார்ட்டன்டான கால் உங்களுக்கு எப்பரா தெரிஞ்சிச்சு? ஒரு போன் வர விட மாட்டேங்கிறாங்க. ஒரு போன் வந்துச்சுன்னா திரிசாக்கு யாரிடம் இருந்தோ வந்து இம்பார்ட்டன்டான கால். உங்களுக்கு எப்பரா தெரிஞ்சு? அந்த அம்மா பேசுனாலே இம்பார்ட்டன்டான காலா? இதுல கீழ இருந்து நிறைய என்ன தெரியுமா கவுண்ட் பண்றாங்க, இது லண்டன்ல இருந்து வந்திருக்கோம். என்னத்த சொல்றது, லண்டன்ல இருந்து வந்திருக்குன்னா யார் பண்ணிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இருக்கிறது யார் அங்க லண்டன்ல? சங்கீதா அவர்கள். அவங்க போன் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றது. அடுத்து இன்னொரு விஷயங்க, விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. எப்பயுமே விஜய் அவர்களோட ஃபேமஸான இந்த டைலாக் எல்லாருக்கும் தெரியும், என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். அதுக்கு இந்த கேமராமேனு எடிட்டரும் பயங்கரமா வேலையை பாக்குறீங்கடா. ஏன் சொல்ற அப்படின்னா, அவர் என் நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்றாரு. சொன்ன உடனே டக்குன்னு கேமரா போக்கஸ் எங்கிட்டு சொன்னா திருப்புறாங்க, திரிசா பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்காங்க. சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? யாருடா நீங்க? எங்க இருந்துடா வரீங்க நீங்க? இதெல்லாம் பார்க்கணும் எங்க தலையெழுத்து. உண்மையிலே சொல்றேன். இப்ப தாவேகாவோட ரசிகர்லாம் இருக்காங்களா, உண்மையிலே சொல்றேன், அவங்கள வந்து ஒரு சில இடத்துல தற்கொலையும் நம்ம சொல்றோம். ஆனா இந்த மேட்டர்ல அவங்களும் வெறுப்பா தான் இருக்காங்க. இந்த இடத்துல நான் அவங்களை சப்போர்ட் பண்றேன். இந்த விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா என்ன கிறகமுடா இது, எங்களுக்குன்னு வருதான்னு சொல்லி இப்ப தாவேகாரங்களோட நிலைமைய நம்ம யோசிச்சா அப்படின்னா அப்படித்தான் இருக்கு. இது என்ன கிறக மயிராடா? நமக்கு தான் அப்படி நடக்கணுமா? இல்லை எப்பவும் இல்லாம இப்பதான் கொஞ்சம் எந்திரிச்சு நல்லா வந்துகிட்டு இருக்கான். இப்படி இந்த அம்மா வந்துச்சு அப்படின்னா இதுதான் நினைச்சுக்கிறேன், அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது கிறகம், இது ஏன்டா வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி இப்ப தாவேகாரங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே தான் எங்களுக்கும். இப்ப இதுக்கு மேலையும் ஒருத்தன் வந்து, அதாவது அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து டைவர்ஸ் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறமும் இந்த அம்மா வந்து அங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸா இல்லாம வேற என்னவா இருக்க முடியும்? சரியா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க அண்ணன் தங்கச்சி தான். ஏன்னா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க அண்ணன் தங்கச்சி, வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு எனக்கு அந்த காமெடி தாங்க ஞாபகம் வருது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அதாங்க இன்னைக்கு முழுக்க உண்மையிலே சொல்றேன், இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எவ்வளவு விஷயம் நடக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு விஷயம் நடக்கும். அதாவது நம்ம சுதந்திரத்துக்காக போராடினவங்க இன்னைக்கு முழுக்க அந்த சுதந்திரத்துக்காக போராடின அந்த தியாகிகள்லாம் இருக்காங்களே, அவங்கள 1% கூட இந்த பத்திரிகைக்காரங்க ஞாபகப்படுத்தவே இல்லைங்க. உண்மையிலே யாரு அந்த நம்ம நாட்டுக்காக யாரு போராடுனா, அதுக்காக அந்த உயிர் நீத்தவங்க யாரு, எத்தனை பேர், எவ்வளவு விஷயங்கள் அந்த இதுல அடங்கி இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் இந்த ஒத்த புள்ளியில வந்து முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு முழுக்க அந்த அம்மா தான் இருந்துச்சு, வேற யாருமே எங்கேயுமே தெரியவே இல்லை. எங்க நாமளே தேட வேண்டியதா இருக்கு. ஏன்னா போக்கஸ் முழுக்க அந்த அம்மா கிட்டதான். அந்த அம்மா இங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த அம்மா அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எஸ் சந்திரசேகர் அந்த அம்மாட்ட பேசவே இல்லை. என்ன விஜய் அவர்கள் வந்து சல்யூட் பண்றாரு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க அப்பாக்கு பண்றாரா இல்ல இந்த அம்மாவுக்கு பண்றாங்களான்னு தெரியாத லெவலுக்கு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒண்ணுடா, சுதந்திர தினத்தை நாசமாக்கி விட்டாங்க இவனுங்க, வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. இந்த அம்மா வந்துச்சு, முடிஞ்சு விட்டுச்சு. அடுத்து உண்மையிலே சொல்றேன், தாவேகாரங்க ரெடியா இருந்துக்கங்க. மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி கிட்ட நீங்க மாட்ட போறீங்க. அது கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. ஏன்னா இப்படியே போச்சுன்னா அதையும் நீங்க பாப்பீங்க. அப்ப கதருங்கடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சோ இன்னொரு விஷயங்க, அதாவது விஜய் அவர்களுக்கும் சரி, இப்ப இருக்கிற தாவேக அரசியல் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் சரி, இவங்களுக்கு உண்மையிலேயே
மேக்ஸ்ன்றது வரவே மாட்டேங்குதுங்க. உண்மையிலே சொல்றேன், மேக்ஸ்ன்றதே வரவே மாட்டேங்குது. குறிப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த அமௌண்ட்டை வந்து சொல்லுங்க அப்படின்னோம்னா அந்த அமௌண்ட்டும் அவங்க வாயிலே வர மாட்டேங்குது. குறிப்பா 1000க்கு மேல போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னத்தை யோசிக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ 5932 புள்ளிக்கு அப்புறம் வந்து அது கூட விடுங்க, 5900 வாயில வரல, 5932 சொல்லி ஒரு முதலமைச்சர் சுதந்திர தின விழால நின்னுகிட்டு அந்த ஒரு அமௌண்ட்டை சொல்லிட்டு இருக்காரு. விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. எப்படி 5932? என்ன சார் இது? இதே மாதிரிதான் மரிய வில்சனும் இந்த மாதிரி தப்பா சொல்லிட்டு இருந்தாரு. குறிப்பா நிதி நிலை அறிக்கை சொல்லும் போது தப்பா சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ சுதந்திர தினத்திலையும் ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி தப்பா சொன்னா என்னத்த சொல்றது? அது மட்டும் கிடையாது, 5932.23 சொல்றதை விட்டுவிட்டு 5932.23 பேசிக்கிட்டு இருக்காருங்க. என்னத்த சொல்றது? யாருக்குமே இங்க கணக்கு வர மாட்டேங்குதுன்னா யாருக்கு என்னன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு பக்கம் அமைச்சரும் அப்படித்தான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் முதலமைச்சர் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தாருன்னா, சார் முதல்ல எழுதி கொடுக்குறவங்க கொஞ்சம் முதல்ல தெளிவா அது என்ன வார்த்தைன்றத கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க சார். ஏன்னா அவங்க வந்துட்டு டக்குன்னு அவங்க வந்து பதட்டத்துல அமௌண்ட்டை மாத்தி சொல்லிடுறாங்க, இல்லைன்னா தப்பா சொல்லிடுறாங்க. கொஞ்சம் அதையாவது கொஞ்சம் மாத்துங்க சார். தாவேக்கால இந்த போண்டாமணின்னு ஒருத்தன் இருப்பான், நல்லா பார்த்துருப்பீங்க. ரெட் கலர் ஷர்ட்ல வந்து போண்டா மாதிரியே வருவான். அவனை இப்ப ரீசெண்டா என்ன சொல்றது, விஷால் படம் வந்து மகுடம்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்துக்கு தியேட்டர் வாசல்ல வச்சு செமத்தி அடி வாங்கியிருக்காப்புல. எதுக்கு அப்படின்னா, எப்பவுமே இவனுக்கு ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா, விஜய் அவர்களோட படம் வந்துச்சுன்னா பயங்கரமா இருக்கு, மாசா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு புலம்பிட்டு கிடப்பான். ஆனா மத்தவங்க படம் வந்துச்சு அப்படின்னா மொக்க. குறிப்பா இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், ரஜினி அவர்களை ரொம்ப கேவலமா பேசினா. குறிப்பா அந்த ஏதோ ஒரு இஷ்யூ இடையில ஒரு இஷ்யூ நடந்துச்சு, ரஜினி அவர்களும் விஜய் அவர்களும் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும்போது ரொம்ப பயங்கரமா கேவலமா பேசினா, அசிங்கமா பேசினா, ஆபாசமா. உண்மையில அப்படித்தான் பேசினாவே. அதுக்கு ரஜினி ரசிகர்களே வச்சு செஞ்சு விட்டாங்க. இவனுக்கு இதுதான் வேலை, இப்ப விஜய் அவர்கள் நடிக்க வரல அப்படின்னு ஒரு சினாரி தான் போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு படத்துக்கும் போறது ரிவ்யூன்ற பேர்ல அவங்க அசிங்கப்படுத்துவோம், ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லுவோம், அந்த படத்தையே ஓட விடாம பண்ணுவோம். ஏன்னா இவங்களுக்கு பயம், அடுத்து ஏதாவது ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வந்து அதுக்கு அதனால விஜய் அவர்களுக்கு எதுவும் பின்வாங்கல் ஏற்பட்டுச்சுன்னா அது இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா போயிடும். இதைத்தாண்டா நீங்களும் பண்ணீங்க. இப்ப தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வர்றாருன்னு சொல்லியிருக்காருல, பயங்கரமான பச்சை பச்சையா திட்டுறாங்க. எவனுமே எதுக்குமே வரக்கூடாதுன்னா நீங்க மட்டுமே தான் இருக்கணுமாடா? அப்ப இவங்க தான் சொன்னாங்க. இப்ப நாம் தமிழர் நிறைய இடத்துல பேசணும், அதாவது இந்த மாதிரி விஜய் அவர்கள் வர்றாரு, வர வேணாம். அதை ஃபர்ஸ்ட் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்து திராவிடத்தை எடுத்துட்டு வரல, அவர் வந்து வர்றேன்னு சொல்லும்போது சரி வாங்க தமிழரா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வாங்கன்னு சொன்னோம். ஆனா அவர் கொள்கைன்னு ஒண்ணு அறிவிக்கும் போது திராவிடத்தை நாங்க தூக்கிட்டு வருவோம்னு சொல்லும்போது நாங்க திராவிட கட்சியவே அடிப்போம் அப்படின்னா, நீ அதை கொள்கையா நீ எடுத்துட்டு வர அப்படின்னா அப்ப உன்னை வந்து எதிர்க்க வேண்டியது எங்களுடைய வேலை அப்படின்ட்டு நாம் தமிழர் எதிர்க்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு இவங்க பயங்கரமான அப்ப ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஆதரிச்சீங்க, இப்ப வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொள்கையும் புரியாது, கொள்கை என்னன்னே தெரியாது, இவங்கள்ட்ட கொள்கையும் கிடையாது. அதனால அவனுங்க அப்படித்தான் பேசுவானுங்க. அப்போ இது நம்மளை பிடிச்சி ஏறிக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் ரஜினி அவர்களையும் பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த நாய் இங்க போயிட்டு விஷால் படம் ரொம்ப மொக்க, படத்துக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்ட்டு விஷால் ரசிகர் நின்றுகிட்டு இருக்கா. அவன் முன்னாடியே அவன் பேசிக்கிட்டு இருந்தானா சும்மா விடுவாங்களா? படம் வந்து உண்மையிலேயே ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு சீனாவது நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்போம், ஒரு சீன் கூட நல்லா இருக்காது படம். நீ ஒரு ரிவ்யூவர் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த இடத்துல ஒரு இடம்பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை பேசிட்டு வர்றதை விட்டுவிட்டு மொக்கன்ட்டு அவன் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் அவன் போட்டு வெளுக்காம என்னதான் பண்ணுவான்? படத்தை வந்து இவர் ப்ரொடியூசரா ஒரு படத்தை விமர்சனம் பண்ண தெரியுதானா இருக்கு? எல்லாத்தையும் வந்து மொக்கன்றாரு. இவர் ஒரு படம் எடுப்பாருன்னா எப்படி பேசுறீங்க? இந்த படம் நல்லா இருக்கா? இத ஒரு ப்ரமோஷன் ஆகாதீங்க. இதே அந்த இடத்துல நீ அஜித் படத்துக்கு ஏதாவது போய்
அந்த அஜித் ரசிகர்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னா விஷால் ரசிகர்கள் யாராவது கொஞ்சம் பாவம் பார்த்து விட்டுட்டாங்கன்னு அஜித் ரசிகர்கள் வெளுத்து விட்டுருப்பாங்க. நார்மலாவே இவங்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கு எந்த மாதிரி போகும்னு தெரியாது. ஏன்னா இவங்க அந்த மாதிரி தான் பேசுவானுங்க. இந்த தாவேகாக்காரங்க அப்படிதான் பேசியிருப்பானுங்க. அப்போ வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தியேட்டர் வாசல் பக்கமே நீ போயிருக்க மாட்டேன். அதாவது பத்திரிகையாளர் வந்து மைக்க நீட்டினாலே தெரிச்சு ஓடுற மாதிரி பண்ணி விட்டுருப்பாங்க. ஆனா இந்த இதுல ஏதோ பாவம் பார்த்து விட்டாங்க. இதுல கூல் சுரேஷ் வந்து சொல்றாரு, ஏன்டா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, படம் பார்த்துட்டு வெளியே வந்தோனையான படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. ஏன்னா அடுத்து ஒரு செட்டு போக வேண்டியது இருக்கும். அதாவது படம் பார்க்கறதுக்கு உள்ள போவாங்க. ஏன்னா எங்க வயத்துல அடிக்கிறீங்க. ஏன்னா இதுல 100 பேர் 200 பேர் ஒரு 1000 பேர் கூட இதுல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் ஒரு படத்துக்காக. அதை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த தியேட்டருக்காரங்க வச்சு இது பண்றதுக்குள்ள அவங்களுக்கு போதும் ஆயிருது. படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ஃபர்ஸ்ட் நீ சொல்ல வேண்டியது என்ன, நீங்க போய் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உனக்கு நல்லா இல்லைன்னா படம் நல்லா இல்லைன்னு ஆகி போயிருமா? உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா பாதியோட போயிருங்க. அதை விட்டுட்டு முழு படத்தை பார்த்துட்டு எதுக்காக வந்து இங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் அப்படி எங்களோட வயிற்றுல வந்து அடிக்கிறீங்க? என்னதானே கேவலமா இருக்கீங்க நீங்க. இதே இது விஜய் அவர்கள் படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி அதே வாசல்ல சொன்னா சும்மா இருப்பாங்களா? எதையாவது ஒண்ணு வாய்க்கு வந்து அது வளர வேண்டியது இஷ்டத்துக்கு. இப்ப ஜெயிலர் 2 வருது அப்படின்னா ஜெயிலர் 2 வேலை நல்லா இருக்காதுன்ற மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா போல படம் வராமலே நீ எப்படி அவர் நல்லா இல்லைன்னு சொல்லுவ? சரிப்பா, நீ ஒரு ரிவ்யூவர் அப்படின்னா நீ வீட்டுக்கு போய் ஒரு ஸ்டுடியோல உட்காந்துக்கிட்டு நீ பாட்டுக்கு பேசி எவன் என்ன கேட்க போறான்? உன்னோட பார்க்கணும்னு நினைச்சானா பார்க்க மாட்டான். பார்க்காம என் பாட்டு ஸ்விப் பண்ணி போயிட்டே இருப்பான். ஆனா நீ அவன் முன்னாடியே நின்றுட்டு நல்லா இல்லைன்னு அப்புறம் போட்டு வெளுக்காம என்ன பண்ணுவா? இதுக்கு கூல் சுரேஷ சொல்றான். அதாவது இவன் வந்து பணம் வாங்கிட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. விஷால் கிட்ட காசை வாங்கிட்டு வந்து இங்க பேசுற அவங்களுக்கும் அப்ப நாங்க என்ன உனக்கு சொல்றது? பணம் வாங்கிட்டு வந்து படம் நல்லா இல்லை நீ வந்து சொல்ல வந்திருக்கன்னு சொல்லலாம்ல. ஏன்னா கேனத்தனமான கேள்வி இதெல்லாம். ஆனா இன்னும் எங்க போய் அடி வாங்க போறான்னு தெரியல. அடி வாங்குறது ஸ்டார்ட் ஆகி போச்சு, இன்னும் பல இடத்துல வாங்க போறான். அடுத்து கடைசியா பாத்தீங்க அப்படின்னா நயினார் அவர்கள் வந்து ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சு பேசியிருக்காரு, குறிப்பா சிஎம் அவர்களை. எதுக்காக அப்படின்னா சிஎம் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதாவது உங்க அப்பா எங்க காணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு இவர் ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. நாம அந்த வார்த்தையும் சொல்ல வேணாம், ஏன்னா அது கொஞ்சம் கொச்சையான வார்த்தைன்னு கூட வைங்க. இன்னும் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆள் வந்தாச்சுன்ற மாதிரி அடுத்த கைதுக்கு ஆளு ரெடி ஆயிட்டாரு. என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில்? காரணம் சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேடுறாங்க. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சட்டமன்றத்தில போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் நடந்து கொள்ளுமா? ஏன்னா வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம். ஏன்னா இப்ப எம்எல்ஏனும் பாக்குறதுல எதிர்கட்சி தலைவரும் பாக்குறதுல ஏதாச்சும் ஒண்ணு சொன்னீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, கைது தான். இந்த விஷயத்துக்கு நம்மளாம் எதுவும் சொல்ல முடியாதுங்க. அவர் பேசுறாரு, அதுக்கான வந்து நடவடிக்கை அவங்க எடுக்கிறாங்க. அப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்றது வந்து தெரியல. ஏன்னா எல்லாரும் வளைச்சு இந்த வீடியோ வந்து வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா நான் சாட்டி அவர்கள் அந்த அதுலயுமே பார்த்தேன், அவருமே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த வார்த்தையை விட்டுருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இது வந்து பர்சனல் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க வந்து பேசணும் அப்படின்னா அரசியல் ரீதியா நீங்க பேசலாம். ஆனா இந்த மாதிரி பேசுறது வந்து ரொம்ப அருவருக்கத்தக்கதா இருக்கு. அதுக்கு என்ன பதிலுக்கு சொல்ல போறாங்கன்னு தெரியல, என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல. சோ இதுக்கு நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு தெரியல. பட் நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. அதாவது முருகன் அவர்களை, அதாவது கடவுள் முருகனை ஒருத்தவன் கொச்சையா ரொம்ப அசிங்கமா ரொம்ப கேவலமான வார்த்தையை வந்து யூஸ் பண்ணி ஒரு தெருப்பொறிக்கு நாய் எழுதி இருக்கு. அதுக்கும் நீங்க நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். எடுக்கலைன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோலும் பேசுவோம், கண்டிப்பா பேசுவோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப எடுத்திருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எடுக்கல அப்படின்னா அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசித்தான் ஆகும். சோ நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.